வேண்டும். தேவன் நம்மை எதற்காக உண்டாக்கினார், எப்படி உண்டாக்கினார், ஏன் நம்மை படைத்தார் என்ற விஷயத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் நாம் வளர்ந்து இன்று எந்த நிலையிலோ இருக்கிறோம் என்றாலும் அதற்கெல்லாம் தேவன் தான் சாட்சி. என்றால் தேவன் தான் நம்மை உண்டாக்கினார் என்று நாம் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் நம்மை எப்படி உண்டாக்கினார், எதற்காக உண்டாக்கினார் என்று இதை நான் விவரித்து உங்களுக்கு ஒரு கதை போல சொல்ல போகிறேன். ஆதியிலே தேவன் நம்மை அறிந்திருந்தார். ஏனென்றால் தேவன் நாம் பூமிக்கு வருவதற்கு முன்னே நம்மேல் ஒரு தீர்மானம் வைத்தார், மனுஷனை உண்டாக்குவோம் என்று. ஏனென்றால் வானமும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கினவர் கர்த்தர். தன் வார்த்தையினால் சகலத்தையும் படைத்தார். சகலமும் படைத்து அவைகளையெல்லாம் நல்லதென்று அறிந்தார். இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்த்து ரசித்தார். அதை பார்த்து ரசிக்கும் போது இவைகளெல்லாம் ஆளுவதற்கு ஒரு பிள்ளை வேண்டுமே, ஒரு ஆள் வேண்டுமே, ஒரு மனுஷன் வேண்டுமே என்று அவர் ஒரு தீர்மானம் செய்திருக்கிறார். அவருடைய தீர்மானம் இன்றும் பூமியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் இதை தீர்மானித்தார் என்று நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் வேதத்தில் இதற்கு ஆதாரங்கள் உண்டு. ஆதியாகத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை உண்டாக்குவதற்கு முன்னமே அவர் தீர்மானம் செய்தார், மனுஷனை உண்டாக்குவோம் என்று தீர்மானம் செய்தார். அந்த தீர்மானத்தின்படி அவர் சிந்தித்து செயல்பட்டார் என்று நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இது நம்மால் உண்டாக்கப்பட்டது அல்ல, இந்த பூமி கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. நாம் சொல்லலாம், மலை இருக்கிறது, மரம் இருக்கிறது, செடி இருக்கிறது, எல்லாம் நாம் தானே வைத்தோம் என்று. இதெல்லாம் நாம் இன்று உருவாக்கினோம். ஆனால் அன்றே தேவன் நம்மை பிறப்பதற்கு முன்னவே, நமக்கு முன்னவே நமக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். தீர்மானித்து மரம், செடி, புல், பூண்டுகள் எல்லாவற்றையும் நமக்கு முன்பாகவே உண்டாக்கிவிட்டார். உண்டாக்கி இதையெல்லாம் ஆடுவதற்கும் அனுபவிப்பதற்கும் புசிப்பதற்கும் ஒன்றும் இல்லையே என்று தீர்மானித்து சகல ஜீவராசிகளை, மிருகங்களை எல்லாம் உண்டாக்கினார். அவைகளெல்லாம் உண்டாகும் போது அதைகளெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டார், மகிமைப்பட்டார். இவர்களெல்லாம் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. அப்பொழுது நாம் இவைகளெல்லாம் உண்டாக்கி விட்டோமே, இவைகளை ஆளுவதற்கும் இவைகளை அனுபவிப்பதற்கும் ஒரு மனுஷனை உண்டாக்குவோம் என்று தீர்மானித்து தன் கரங்களால் மண்ணை எடுத்து பிசைந்து நம்மை ஒரு பொம்மையாக உருவாக்கி இருக்கிறார். என்றால் நாம் வெறும் மண்ணுதான், இன்றும் நாம் வெறும் மண்ணுதான். நாம் மறித்தாலும் மீண்டும் மண்ணுக்கு தான் திரும்புகிறோம். இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம் பலத்தினாலும் அல்ல, நம் பலாக்கரத்தினாலும் இது தேவனோட கரத்தினால் உண்டாக்கப்பட்ட சரீரம் என்று நாம் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இதை உணர்ந்து கொள்ளும் காலத்திலே நாம் உலகத்தில் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாம் பின்தாங்குவோம். என்றால் அது நம்மால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட காரியங்களை நாம் முன்னிறுத்துவோம். அப்படியேப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் இன்று உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். எதற்காக? தேவன் தான் நம்மை படைத்தார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை ஏனென்றால் இது நம் மனிதகுலத்துக்கு தேவையான ஒரு கருத்து. அவர் தன் மண்ணை பிசைந்தார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மண்ணை பிசுக்கி அந்த மண்ணு வெறும் மண்ணு தான், வெறும் பொம்மை தான். இந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இப்பொழுது கூட பொம்மை செய்து விளையாடுவார்கள். அது பொம்மையாகத்தான் இருக்கும். ஆனால் தேவன் என்ன சிந்தித்தார்? இந்த வெறும் பொம்மையை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும், இது எப்படி ஆகும் அப்படின்னு பல சிங்களில் அவர் யோசித்திருப்பார். ஆனால் அவருக்கு தெரியும் இதை எப்படி செய்ய வேண்டும், இதற்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது அவர் சிந்தித்து செயல்படும் போதுதான் சிந்தித்து பார்த்தார், இதில் ஜீவன் பெற வேண்டும், இதுக்கு உயிர் வைக்க வேண்டும், இது உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இவைகளெல்லாம் ஆளும் அனுபவிக்கும் என்று யோசித்தார். உயிர் எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார் என்று நமக்கு வேதத்தில் அது ஆதாரங்கள் உண்டு. தன்னுடைய நாசியை, அவருடைய ஜீவனை, அவருடைய உயிரை, அவருடைய காற்றை இந்த பொம்மைக்குள் ஊதுகிறார். ஊதும் போது அது ஜீவன் பெறுகிறது. எது? அந்த பொம்மை. அந்த ஜீவன் பெறும் பொம்மை தான் என்று நாம் அன்று அவர் அந்த நாசி தன்னில் ஊதி அதை சும்மாவே விட்டுவிடவில்லை. அவர் அதை வெறுமையாக விட்டுவிடவில்லை. என்னுடைய நாசியே உனக்கு கொடுக்கிறேன், நீ என்னை போலவே இருப்பாய் என்றும் அவர் அதற்கு ஆசீர்வதித்தார். இதை அந்த பொம்மையை. அப்படி என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கடவுளை போல் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அதை தேவன் முன்குறித்தே நமக்கு இந்த சரீரத்தில் அந்த ஆவியை ஊற்றின பின்பு அதையெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். என்றால் தேவன் தான் நம்மை படைத்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனாலும் அவர் அப்படி ஒரு மனுஷனை படைத்தும் இவன் தனிமையாக இருக்கிறானே, யோசித்து பார்.
நாம் இன்று இப்படி இங்கு கூடி இருக்கிறோம் என்றால் இதற்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரண கர்த்தா என்றால் கர்த்தர் ஒருவரே. அவர் சிந்தித்து பார்த்துதான் செயல்பட்டார். மீண்டும் நாம் இவருக்கு ஒரு துணையை சேர்த்த வேண்டுமே, இவரை ஒழுமையாக இருப்பது நல்லதல்ல அப்படி என்று தீர்மானித்து, அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு பொம்மையை செய்தார். இன்னொரு பொம்மையை செய்து இதற்கு யாம் எப்படி நாசியை உதவுவது? ஏற்கனவே நம்முடைய நாசியை அவனுக்கு கொடுத்து விட்டோம், இதை நாம் பிடுங்க முடியுமா, அதை எடுத்துக்கொள்ள முடியுமா, அவரிடத்தில் இருக்கிறது என்று அவர் உணர்ந்தார், அறிந்தார். அவர் என்ன முன்குறிக்கிற தேவன், அவர் இல்லாதவனை உருவாக்குகிற தேவன். என்றால் நாம் தான் இருக்கிறதை வைத்து பயன்படுத்துகிறோம், ஆனால் தேவன் அப்படி அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் இல்லாதவனை இருக்கிறவராக எண்ணுகிறவர். அவர் எண்ணினபடியால்தான் அந்த நிலையை ஏற்படுத்தினார். எந்த நிலையை? அந்த மனுஷனுக்கு தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஒரு துணையை உண்டாக்கும் என்று இன்னொரு பொம்மையை செய்தார். அந்த பொம்மையை செய்து அந்த பொம்மைக்கு தன் ஜீவனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் தம் ஜீவனை ஏற்கனவே அந்த மண்ணு பொம்மைக்கு கொடுத்தாச்சு. அதில் உள்ளது இருக்கிறது, அதை வெளிப்படுத்த முடியாது, அதை எடுக்கவும் முடியாது. அது இன்னொன்றோடு ஒன்றுக்கு ஒன்று இணைந்தால் மட்டுமே ஒன்றோடு ஒன்று இரண்டாகும் என்றதை அவர் அன்றே காண்பித்து விட்டார். இந்த பூமியிலே நாம் ஒருமனாக இருந்து வாழவே முடியாது. இருமை இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். யாராவது ஒன்றில் ஒன்று இருந்து வாழ முடியுமா? உலகத்தை சிந்தித்து பாருங்கள், யாராலும் வாழ முடியாது. ஒன்றுக்கு ஒன்று துணை என்பது அது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. ஆண்டவர் அன்று அதை செயல்படுத்தி அந்த பொம்மைக்கு நாம் எப்படி உயிர் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்பொழுது இந்த முதல் கொடுத்த பொம்மைக்கு ஜீவனை நித்திரையை கொடுத்தார், அழகாக தூக்கத்தை கொடுத்தார். நன்றாக தூங்கும் போது அதனுடைய ஒரு விலா எலும்பி உருவினார். உருவி இந்த பொம்மையிலே நுழைத்தார். இந்த இரண்டாவது உருவாக்கிற பொம்மையிலே நுழைத்து விட்டு அவளுக்கு அவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ மனுஷி என்று அவளுக்கு பெயர் வைத்தார்கள். என்றால் தேவன் இதை செய்தார் என்று நாம் இன்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இது நாம் உருவாக்கியதல்ல, அவர்களை உருவாக்கி ஜீவனை கொடுத்து நீங்கள் இனி போய் பலியை பெறுகிறீர்கள் என்று ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் இன்று பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பெருகி கொண்டிருக்கிறோம், இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட, கர்த்தரால் உருவாக்கப்பட்ட செய்தி. இது மனுஷனால் உருவாக்கப்பட்ட செய்தி அல்ல, மனுஷன் உருவாக்கிற வார்த்தையும் அல்ல. வார்த்தை ஒவ்வொன்றும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் இருந்து இந்த சரீரத்துக்குள் வருது. இன்று நாம் இவ்வளவு பேசுகிறோம், இவ்வளவு செய்கிறோம். தேவன் சொல்கிறார், நான் உன்னிலும் என்னிலும் இருந்தால் மிகுந்த கனி கொடுப்பாயிரு. அவர் நமக்குள் இருக்கிறபடியால் தான் நாம் அவருடைய வார்த்தை கொடுக்கிறோம், கனியாக பேசுகிறோம். அவர் நமக்குள் இல்லை என்றால் நாம் இந்த பூமியில் இல்லை என்றால் அவர் நமக்குள் ஏற்கனவே இருக்கிறார். நாம் தான் பேசுகிறோம் நினைக்கிறோம், இல்லை, தேவன் தான் பேசுகிறார். தேவன் பேசுகிறார் என்ற பயமும் உணர்வும் நீதியும் இருந்தால் நாம் மற்றவர்களை பேசும்போது, மற்றவரோடு பேசும் சம்பவங்களை இருக்கும்போது வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்றொன்றும் பொறுத்து பேசுவோம், நிறுத்தி பேசுவோம். ஏன்னால் இந்த வார்த்தை வெளியே போகிறது, அது அக்னியை போல் பரவுகிறது என்று வேதம் சொல்கிறது. நம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பொறுப்புகிற வார்த்தை இந்த பூமியையும் உலாவி கொண்டு வருகிறது. இன்னைக்கு ஒருவன் ஒரு வார்த்தையை உருவாக்கி விட்டால் அந்த வார்த்தை அழிவதே இல்லை. அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அது பூமியிலே பலி பெருகிக்கொண்டே இருக்கும். அதை தான் ஆண்டவர் அன்றே தீர்மானித்து மரம், செடி, கொடிகளை உருவாக்கிறார். இன்று ஏதாவது நம்மால் அழிக்க முடிகிறதா? அழிக்கவே முடியாது. அது இன்னும் மேலும் 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 பெருகிக்கொண்டே போய்கிறது. அப்படிதான் மனுஷனுடைய வார்த்தையும் இந்த பூமியிலே பலகி பெருகிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. ஒருவன் கட்டுக்கதையை உருவாக்கினாலும் அந்த கட்டுக்கதை உலகமெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஒருவன் உண்மையான நீதியை பேசினால் அந்த நீதியும் உலகமெல்லாம் போய்கொண்டுதான் இருக்கிறது. என்றால் எதையும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, யாராலையும் நிறுத்தவும் முடியாது. கர்த்தர் நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வேண்டியானதை, நமக்கு தர வேண்டியானதை, நாம் நடக்க வேண்டியானதை இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அதை நாம் பார்த்து கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதன்படி நடப்போம் என்று சிறியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும்